தமிழகத்தில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகளில் அனல் பறந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் குறித்து அரவக்குறிச்சி தொகுதியில் செய்தியாளர் அருண்குமார், தஞ்சாவூரில் செய்தியாளர் மகாலிங்கம், மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் செய்தியாளர் வினோத் பல்வேறு தகவல்களுடன் காத்திருக்கின்றனர். அவர்களிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முதலில் அருணிடம் பேசுவோம். அருண், தற்போது அரவக்குறிச்சி தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் எப்படி இருந்தது? நாளை மறுதினம் அரவக்குறிச்சி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வாக்குப்பதிவான நடைபெற இருக்கிறது. இதற்காக கடந்த 20 நாட்களாக அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய கட்சி தலைவர்கள் என அனைவருமே தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இந்த 5 மணி அளவில் பிரச்சாரமானது ஓய்ந்திருக்கிறது. திமுக, அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட பிரதான 6 கட்சிகள் தற்போது போட்டியிடுகிறார்கள். இதற்காக அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அனைத்து அமைச்சர்களும் தற்போது தொடர்ந்து பிரச்சார களத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல திமுக பொறுத்த வரைக்கும் திமுக மு க ஸ்டாலின் அவர் கடந்த 2 நாட்களாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அதுமாதிரி பாமக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். தற்போது 5 மணிக்கு பிரச்சாரமானது ஓய்ந்திருக்கிறது. சரண்யா, அருண், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். அடுத்ததாக நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் எந்தெந்த முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்? வணக்கம் சரண்யா. அதாவது பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே தற்பொழுது தஞ்சை தொகுதிக்கு நாளை மறுநாள் அதாவது தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது இன்று 5 மணி அளவில் தற்போது பிரச்சாரம் ஓய்ந்துள்ளது. அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு கட்சி திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களது கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்தது. அன்றையிலிருந்து தொடர்ந்து அந்த வேட்பாளர்கள் தங்களது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது நாம் தஞ்சை மாவட்டத்தை தஞ்சை தொகுதியை பொறுத்தளவு ஒரு விழா கோலமாகவே காணப்பட்டது. மேலதாளங்கள் முழங்க வெடிகள் வெடித்து ஒரு மகிழ்ச்சியுடனே காலை முதல் 6 மணி முதலிருந்தே பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த கட்சி தலைவர்கள் இங்கே பிரச்சாரம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக திமுக வேட்பாளர் அஞ்சிகம் பூபதியை ஆதரித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தை அருகில் உள்ள அண்ணா சிலை அருகே அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அதே போல அதிமுக வேட்பாளர் ரெங்கசாமியை ஆதரித்து அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் தஞ்சை ரயில் நிலையம் அருகே முன்பாக தங்கள் பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். அதே போல தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து தேமுதிக இளைஞரணி செயலாளர் சுதீத் அவர்கள் கீழவாசல் பகுதியில் தங்களது பிரச்சாரத்தை மேற்கொண்டு சென்றனர். தற்போது தஞ்சை தொகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என 14 பேர் போட்டியிடுகின்றனர். அவர்கள் எல்லாமே தற்பொழுது தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளனர். மேலும் வேறெங்கும் யாரேதும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்களா என்கிறது குறித்து பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு ஆகியவர்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெளியூரிலிருந்து அதாவது தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்போது அவர்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கின்றனர். வேற யாரேனும் தங்கியிருக்கார்களா என்பது குறித்து காவல்துறையினர் உதவியுடன் தேர்தல் பறக்கும் படையினர் ஒவ்வொரு தனியார் விடுதியிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தேர்தல் பொறுப்பாளர்கள் அதாவது அமைச்சர்கள் அதாவது தற்பொழுது தஞ்சை தொகுதியில் வாக்காளர்களை தவிர வெளியூர் நபர்கள் வேறு யாரும் தங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான அண்ணாதுரை அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது காவல்துறையினர் உதவியுடன் தொடர்ந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கிளம்பும் வேறு யாரேனும் தகவல் தெரிவிக்கலாம். அதாவது வெளியூர் நபர்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள், சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரேனும் தங்கியிருந்தால் அவர்கள் குறித்து புகார். நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் முக்கியமாக எதிரொலித்த பிரச்சனைகள் என்னென்ன, அவை பற்றி விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. அதாவது வரும் 19ஆம் தேதி அன்று, அதாவது சனிக்கிழமை அன்று திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதற்கான தேர்தல் பிரச்சாரம் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. இந்த 15 நாட்கள் நடந்த இந்த தேர்தல் பிரச்சாரம் சரியாக 5 மணி அளவில் இன்று நிறைவு பெற்றது. மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, தேமுதிக, திமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 28 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களது பிரச்சாரம் கடந்த 3ஆம் தேதி முதலே நடந்து வருகின்றது. முக்கிய கட்சிகளின் அனைத்து தலைவர்களும் 2 கட்டமாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அந்த பிரச்சாரத்தில் குறிப்பாக அவர்கள் முக்கியமாக திருப்பரங்குன்றம் பகுதியை சுற்றியுள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்தே பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக இங்கே நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு, மேலும் இங்கே இருக்கும் சுகாதார சீர்கேடுகள் மற்றும் திருப்பரங்குன்றம் இங்கே தொகுதியை
ஒரு சுற்றுலா தலமாக ஆக்கப்படும் போன்ற வாக்குறுதிகளை வந்து பெரும்பாலும் அனைத்து கட்சி தலைவர்களுமே அந்த வேட்பாளர்களும் வந்து கொடுத்தனர். மேலும் வந்து அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவின் தேர்தல் பொறுப்பாளரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 10 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தேர்தல் பணிகள் கவனிக்கப்பட்டு வந்தது. மேலும் இன்று மாலை இறுதிக்கட்டமாக அவர்கள் வந்து ஒரு மாபெரும் கிட்டத்தட்ட ஒரு 8000 அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்ட ஒரு பேரணியை வந்து நடத்தினர். அதே போல திமுகவினரும் அவர்களது நட்சத்திர பேச்சாளர்களை கொண்டு இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அதே போல தேமுதிகவில் குறிப்பாக தேமுதிகவின் மகளிர் அணி செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றும் இன்று காலை முதலே வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியை சுற்றியுள்ள கிராமங்களிலும் இன்று மதியம் திருப்பரங்குன்றம் பகுதியில் வந்து தனது வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். மேலும் இந்த அனைத்து கட்சியினரும் இன்று மாலை சரியாக 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அருகே அவர்களது பிரச்சாரத்தை ஒவ்வொரு பகுதிகளாக மேற்கொண்டனர். அனைவருமே அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள் தான் இன்று பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். மேலும் வந்து 5 மணி முதல், அதாவது இன்று இந்த பிரச்சாரம் முடிந்த 5 மணி முதலே வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியில் வாக்காளர்களாக இல்லாத யாருமே இந்த தொகுதியில் தங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவ ராவ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதை தவிர இன்று இரவு முழுவதுமே கண்காணிப்பு பணிகள் வந்து மிக தீவிரமாக மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்காக கூடுதல் பறக்கும் படையினரும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். மேலும் அதே போல இன்றிலிருந்து தேர்தல் நடக்கும் வரை எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரமோ அல்லது ஒலிபெருக்கிகள் கொண்டோ நடத்தக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை. அதன்படி 5 மணி அளவில் வந்து திருப்பரங்குன்றம் தொகுதி முழுவதும் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக புதுச்சேரி செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய நெல்லித்தோப்பு தொகுதியின் கள நிலவரம் குறித்து சுருக்கமா பதிவு பண்ணுங்க. வணக்கம் சரண்யா. அதாவது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் நடைபெறுகின்றது. இதற்கான பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. இதற்காக புதுச்சேரியில் மொத்தமாக இடைத்தேர்தலில் 8 போட்டியாளர்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் முதல்வர் நாராயணசாமியும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரும் உள்ளனர். இதில் மொத்தமாக 8 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ள நிலையில் இதற்காக நேரடி போட்டியாக அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கும் முதல்வர் நாராயணசாமிக்குமே இருப்பதாக தெரிகின்றது. இந்த நிலையில் இரு கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக சார்பாக கழக பேச்சாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் என்று அவர்கள் தரப்பில் வந்த நடிகர்கள் உள்ளிட்டோர் அதிமுக தரப்பில் பிரச்சாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் அதாவது நேற்று EVKS இளங்கோவன் மற்றும் முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோரும் இந்த காங்கிரஸ் சார்பாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று இறுதி நாள் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் முடிந்தது. இன்று காலை அதாவது 2 கட்சியினரும், அதாவது அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்று காலை அதிமுகவானது காலை பிரச்சாரத்தை தொடங்கி வாகனம் மூலம் பிரச்சாரத்தை தொடங்கி சரியாக 1 மணி அளவில் அவர்கள் வாகன பிரச்சாரத்தை முடித்தனர். அதற்கு பின்பு காங்கிரஸ் தரப்பில் அவர்கள் 2 மணி அளவில் முதல்வர் நாராயணசாமி பிரச்சாரத்தை தொடங்கி 5 மணிக்கு அவர்கள் பிரச்சாரத்தை முடித்தார். இறுதியாக அதிமுக சார்பாக பெரியார் சிலை அருகே என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரசார் அவர்கள் ரங்கசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு இறுதியாக பிரச்சாரத்தை முடிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உட்பட 144 தடை உத்தரவு மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ளார். இதன்படி 5 பேர் அல்லது அதற்கு மேற்பட்ட பேர் குழுவினராக செல்லக்கூடாது என்றும், மேலும் இது வந்து பொதுமக்களுக்கு அதாவது எந்த கூடுதலும் விளைவிக்க கூடாது என்பதற்காகவும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி புதுச்சேரியில் கலால்துறை உத்தரவின் பேரில் இன்று மாலை 5 மணியுடன் மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. அதற்கு பின்பு வாக்குப்பதிவு நடைபெறும் அன்று 7 மணிக்கு மேல் தான் மதுக்கடைகள் திறக்கப்படும் உள்ளது. அதற்கு படியாக அதாவது வாக்கும் எண்ணும் அன்றைக்கும் மதுக்கடைகள் மூடப்பட உள்ளது. சரண்யா.